வணக்கம் பிள்ளைகள். இரண்டாம் தவணை தரம் 10 இரண்டாம் தவணையோட இறுதி அலகு சூத்திரங்கள். இந்த சூத்திரங்கள் பாடத்துல நாங்க பார்க்க போறது எழுவாய் மாற்றம். சரியா? எழுவாய் மாற்றம் ஏற்கனவே நாங்க சின்ன வகுப்புல படிச்சிருக்கிறோம். ஆனா வர்க்கமும் வர்க்க மூலங்களும், சரியா, வர்க்கத்துல வார ஒரு உறுப்பை எப்படி எழுவாய் மாற்றம் செய்யறது, வர்க்கத்தை எப்படி இல்லாம பண்றது, அதே மாதிரி வர்க்க மூலத்துக்குள்ள வார உறுப்பை எப்படி வர்க்க மூலத்தை இல்லாம பண்ணி அவர் எழுவாய் மாற்றம் செய்யறது என்று சொல்லி இந்த ரெண்டு விஷயங்களை தான் நாங்கள் இந்த 10ஆம் ஆண்டுல புதுசாக படிக்க போறோம். மற்ற எல்லாம் நாங்க ஏற்கனவே படிச்சதுதான். சரியா? அப்ப மீட்டல் பயிற்சியிலேருந்தே ஆரம்பிப்போம். சரியா? மீட்டல் பயிற்சிக்கு நான் உங்களுக்கு 1 நிமிடம் தாரேன். மீட்டல் பயிற்சி. சரியா? முதலாவது கேள்வி, இரண்டாவது கேள்வி, அடுத்தது மூன்றாவதுல முதலாவது கேள்வி செய்யுங்க. மீட்டலை செய்து கொண்டு நாங்க பாடத்துக்கு போவோம். சரி, ஓகே பிள்ளைல. இப்ப மீட்டல் பயிற்சியிலேருந்து ஆரம்பிப்போமா? மீட்டல் பயிற்சியிலேருந்து ஆரம்பிக்க அப்புறம் முதலாவது V7 யூஸாக ஏற்றி V7 யூஸாக ஏற்றி சரிய நேர்கோட்டு இயக்கம் 10ஆம் ஆண்டு 11ஆம் ஆண்டு பிசிக்ஸ் பகுதியவியல்ல இந்த சமன்பாடு நீங்க படிச்சிருப்பீங்க. படிக்காட்டி இனிமே படிப்பீங்க. அதுல யூஐ எழுவாய் மாற்றம் செய்யட்டான். யூ என்ற எழுத்து. சரியா? யூ ஆரம்ப வேகம், இறுதி வேகம், ஆரம்ப வேகம், ஆர்முடுதல், நேரம். யாமரிக்கா அப்படி ஒரு சமன்பாடு சயின்ஸ்ல படிச்சீங்களா? ஓகே, படிச்சிட்டீங்க. வெரி குட். அப்ப சயின்ஸ்லயே நீங்க இதை பிரதியீடெல்லாம் செஞ்சிருப்பீங்க. ஆரம்ப இறுதி வேகத்தை பிரதி செஞ்சிருப்பீங்க. என்ன பிரதியீடு? அந்த வேகங்களை பிரதியீடு செஞ்சிருப்பீங்க. இதுல யூ எழுவா மாற்றம் செய்யும். அப்ப யூ சரியா, யூ இந்த வலது பக்கம் இருக்கு. யூவும் ஏடியும் வலது பக்கம் இருக்கு, இடது பக்கம் இருக்கு. நான் என்ன செய்ய போறேன், முதல்ல இவ்வளத்தையும் தூக்கி இடது பக்கம், இதை தூக்கி வலது பக்கம் எழுத போறேன். சரியா? மாத்த போறேன், சும்மா இடம் மாத்த போறேன். சரியா? வகுப்புல டீச்சர் இடம் மாத்துவாரு, நீ இங்க வந்து அதுல இரு, நீ பின்னிக்கிரு அந்த மாதிரி இவ்வளத்தையும் தூக்கி முன்னுக்கு போறது. யூஸ் ஆக ஏடி அப்படித்தான் செய்யணும்னு அவசியம் இல்லை. சும்மா ஒரு பார்க்க இலகுவாரு யூ அழுவ மாட்டேன் செய்யணும். இந்த யூவோட இந்த ஏடி என்ன செய்யுது? இந்த ஏடி என்ன செய்யுது? யூவோட கூட்டுப்படுது. இந்த மொத்த தொகுதியும் கூட்டுப்படுது. சரியா? பிள்ளைய வழங்க கூடாது. இந்த டி ஏயோட பெருக்கப்படுது தானே. அப்ப டி அங்கால போய் பிரிபடும் அப்படி யோசிக்க கூடாது. இந்த ஏடி இந்த ஏடி முழுமையா இந்த யூவோட என்ன செய்யுது? ஏடி என்றவர் கூட கூட்டுப்படுற. அப்ப அவரை இல்லாம பண்ணணும்னு சொன்னா சமன்பாட்டுல ரெண்டு பக்கமும் ஏடியால கழிச்சு விடணும். அதாவது நம்ம அதை ஷார்ட்கட்டா அப்படி சொல்லுவோம், இங்க கூட்டுப்படுறது அவனுக்கு மற்ற பக்கம் போனா என்ன செய்யும்? அதாவது கழிபட போய் இவர் அங்கால போகிறார். அப்ப மற்றவரெல்லாம் அப்படியே இருப்பார். ஏன் அப்படியே? மற்றது எது யார நாங்க தூக்க போறோமோ அவர் மட்டும் அங்கால போகிறார். மற்ற எல்லாரும் அதே இடத்துல இருப்பார். யூ அதே இடத்துல இருப்பார், சவனும் அதே இடத்துல இருப்பார், வியும் அதே இடத்துல இருப்பார். சரி, இவரை தானே அங்கால கொண்டு போறோம். அப்ப இவர் கூட்டுப்படுது, அங்கால போய் கழிவுபடும். அவ்வளவுதான், முடிச்சு. சரியா? யூ எழுவா மாற்றம் செய்ய சொல்லியிருக்கு. அவ யூ சமன் வந்துட்டு கேள்வி முடிஞ்சு. சரியா? சின்ன கேள்வி என்ன? அடுத்தது பாருங்க, ரெண்டாவது. சரியா? ரெண்டாவது கேள்வி பாருங்க. ரெண்டாவது செல்சியஸ் சி சமன் 5/9 பாரனைட். இது படிச்சீங்களா? வெப்பநிலைகள், வெப்பமானிகள். சயின்ஸ்ல வெப்பமானிகள், செல்சியஸ், வாய், வெப்பங்களை அளக்குற அலகுகள், செல்சியஸ், பாரனைட். பாரனைட் எப்படி செல்சியஸா மாத்துறது படிச்சீங்களா? படிக்கலையா? படிப்பீங்க. சின்னதுல படிச்சது சார். சின்ன வகுப்புல படிச்சோம். சரியா? ஓகே. அப்ப இந்த சமன்பாட்டுல என்ன தெளிவாய் மாற்றம் செய்யட்டாம எஃப் அழுவாய் மாற்றம் செய்யட்டும். சரியா? எஃப் அழுவாய் மாற்றம் செய்யட்டாம். அப்ப இதையும் அதே மாதிரி செய்யும். என்ன இந்த இருக்கு, இந்த பக்கம் எல்லாம் இருக்கு எஃப். அப்ப இவ்வளோத்தையும் இங்க எழுதுவோம், சியை கொண்டே அங்க எழுதுவோம். சரியா? மாத்தி எழுதுவோம். ஓகே. அப்ப என்னென்னு வரப்போகுது? 5/9 எஃப் சாய 32 சமன் சி. சரியா? இதுல ஒரு குழப்பம் இல்லை தானே. இவ்வளத்தையும் தூக்கி இஞ்செழுதினேன், இவ்வளத்தையும் தூக்கி இஞ்செழுதி. இப்ப ஒன்றா அங்கால மாத்தப்படுறேன். எனக்கு இந்த எஃப் மட்டும்தான் இருக்கும். எஃப் மட்டும்தான் இருக்கும். பாருங்க,
யார முதல்ல கொண்டு போறன்றது ஒரு குழப்பம் வரும், எல்லாருக்கும் குழப்பம் மாறுதுதான். 9 பிரிபடுது தானே ஆவை பெருக்கப்படும் என்று சொல்லி பிள்ளையாகவும் விளங்குறாங்க சில பேர். வடிவா சொல்லி தரும் பாரு. எதை முதல்ல கொண்டு வரணும்னா இப்படி பாருங்க, இந்த 5 எஃப் பெருக்கிறார், இந்த 9 வந்து எஃப் பிரிக்கிறார். ஆனா இவ்வளவு பேர்லயும் இருந்தும் சரி 5 எஃப் மட்டும்தான் பெருக்கிறார். என்ன இந்த 9 எஃப், இந்த 5 எஃப் பிரிக்குது. ஆனா இந்த 5 எஃப்ங்கிற 9ல இருந்து இந்த 32 என்ன செஞ்சிட்டு இருக்கு, இவ்வளவு தொகுதியில இருந்து கழிக்குது. அப்ப முதல்ல யார கொண்டு போகணும், 5யா 9யா 32யா? 32. தான் அங்களை கொண்டு போகணும். அப்ப 32 இந்த தொகுதியில இருந்து என்ன செய்யுது, இந்த 32 கழிப்படுது. பக்கமும் 32 கூட்டி விட்டா இல்லாம போகும். அதாவது வேற முறையில சொல்லுண்டா, சமன்பாடுல ஒரு பக்கமும் ஒரு பக்கம் கழிவற 32 மறுபக்கம் போனா என்ன செய்யும், கூட்டுப்படும். கூட்டுப்படும். இது அங்கால எழுதுறேன்னா பாருங்க. அப்ப இங்க இவரைத்தான் கொண்டு போறேன், சரியா? இவரைத்தான் கொண்டு போறேன். அப்ப மிச்சத்தை அப்படி எழுதும், பார்த்து எழுதும் பாருங்க. 5 எஃப்ங்கிற 9 சமன் சி, மிச்சத்தை அப்படியே பார்த்து எழுதும். 5 எஃப்இன் கீழ் 9 சமன் சி, சரியா? 32 கொண்டு போறேன். அப்ப மிச்சத்தை அப்படியே பார்த்து எழுதும். 32 அங்கால போய் கூட்டு, சரியா? 32 அங்கால போய் கூட்டு. ஓகேவா? சரி, இப்பவும் எஃப் தனியே வர இல்லை, எங்களுக்கு எஃப் எழுவா மட்டும் தெரியும், எஃப் சமன் வரும். இப்ப இந்த 9 என்ன செய்யுது, இந்த 5 எஃப் இந்த 9 என்ன செய்யுது, பிரிப்படுது. பிரிக்கிறாருண்டா. அப்ப சமன்பாட்டுக்கு மற்ற பக்கம் போனா என்ன செய்வார், பெருக்கப்படுவார். சமன் இவ்வளத்தையும் பெருக்க போறார், இந்த கோவை சியையும் பெருக்குவார், அந்த 32ஐயும் பெருக்குவார். என்னபடியா நீங்கள் பிரேக்கெட் போட்டு விட்டுறோம். 2 ஆள் இருக்க, அங்க 2 பேர் இருக்க. இந்த 2ஐயுமே இந்த 9 பெருக்க போது, ஆகவே பிரேக்கெட் போடும். இனி என்ன செய்வோம், 5 எஃப், இந்த 5 எஃப் என்ன செய்யுது, ஒன்றோட ஒன்று என்ன செய்யுது, பெருக்கப்படுது. அங்கால போனா என்ன செய்யும், பிரிப்படும். பெருக்கு படுறாங்க அங்கால போனா பிரிபடும். முடிஞ்சுது, சரியா? அவ்வளவுதான், சரியா? ஓகே. அடுத்த பாருங்க, அடுத்த மூன்றாவது கேள்வியில பிரதியீடு தான் தெரியும். பிரதியிடுவோம். பிரதியிட்டு டியின் பெருமானத்தை காண்க. அப்ப 2 முறையில செய்யலாம். பிரதியிட்டு போட்டு டியில பெருமானத்தை காணலாம், அல்லது எழுவாய் மாற்றம் செய்து போட்டு பிரதியிடலாம், அல்ல பிரதியிட்டு போட்டு எழுவாய் மாற்றம் செய்யலாம். 2 முறையிலும் எது இருந்தாலும் ஓகே, சரியா? நான் இந்த 3வது கேள்வியில 2வது செய்யறேன், சரியா? முதலாவது கேள்வி யூ என்னண்டு என்ன கேட்கிறீங்க? முதலாவது கேள்வியில u7 v minus a over t யா? ஓ u7 v sine a t. ஓ அப்படி இல்லையா, மாறி எழுதிட்டேனா? v7 u சக at என்று இருந்தது. அப்ப இஞ்சால் அழினா u சக at என்று எழுதியிருப்பேன், 7v என்று போட்டிருப்பேன். அப்ப இந்த at கழிபடுது, சரியா? at கழிபடுது. அப்ப v சக at அங்கால போனா கூட்டுப்படுது, அங்கால போனா கழிபடுது. இப்படி எழுத இல்லையா, மாறி எழுதிட்டேனா? இல்ல சார், இப்படிதான் எழுதினீங்க. ஏயும் டியும் பெருக்கு போறனால டி போய் பிரிப்படாதா சார்? ஏடியும் பெருக்கு போறனால டி போய் விக்கு பிரிப்படாதா? பிரிபடாத விய பிரிக்காதான்னு இருக்கிறீங்களா? ஆம் சார். கேக்குறீங்களா? வியின் கீழே டி என்று வராது கேக்குறீங்களா? இல்ல சார், வி சைய ஏயின் கீழ் டி. ஓகே, உங்களோட சந்தேகத்தை நான் தீர்த்து வைக்கிறேன். சரி, அவங்க இருக்கிறா ஏயும் டியும் பெருக்கப்படுது தானே, ஆகவே அங்கால போனா பிரிபடாதுன்னு இருக்கிறா. ஏயும் டியும் பெருக்கப்படுதுதான். ஆனா இந்த ஏடி வந்து இந்த யூவோட என்ன செய்யறார், ஏயும் டியும் தங்களுக்குள்ள பெருக்கப்படுது. இந்த ஏடி என்ற உறுப்பு, இந்த ஏடி என்ற உறுப்பு யூவோட என்ன செய்யறார், கூட்டுப்படுது. கூட்டுப்படுது. அப்ப ஏடி அங்கால போனா என்ன செய்வார், கழிப்படும். ஓகே தானே? இப்ப விளங்கிச்சா? ஆம் சார், தேங்க்யூ சார். ஓகே ஓகே ஓகே, டவுட் இருந்தா உடனே கிளியர் பண்ணிக்கலாம்.
அப்புறம் அதை அப்படி மைண்டுக்கு வச்சு கேட்போமா வேணாமா கேட்போமா வேணாம் நம்ம கேட்டா மாட்டாங்க நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்க நினைச்சிட்டு இருக்கும். நமக்கு டவுட் கிளியர் ஆனா ஓகே என்ன சரியா. அது சின்ன டவுட்டோ பெரிய டவுட் இது என்ன இது இவ்வளவு சின்ன டவுட்டா கிடக்கு நம்மளோட ஸ்டாண்டர்டுக்கு இப்படி ஒரு டவுட்டை கேட்கறது அப்படி எல்லாம் இல்லை. இந்த பாருங்க ஆஹ் நம்ம கேரோலின் மாதிரி முன் வந்து கேட்கணும். அது ஒரு சின்ன டவுட்டோ பெரிய டவுட்டோ யார் என்ன நினைப்பாங்க அப்படி இல்லாம தெரியாட்டி தெரியாதுன்னு சொல்லணும் ஒத்துக்கொள்ளணும். சரியா ஓகே இப்ப விளங்கிட்டா வந்து அது இப்ப கேட்காம இருந்திருந்தா அது ஒரு டவுட்டாவே இருந்து. சரியா ஓகே தானே. சரி அடுத்தது பாருங்க டி. இது கூட்டல் விருத்தி நாங்க படிக்க போறோம். என்ன பிள்ளை கூட்டல் விருத்தி அடுத்த மூன்றாம் முதலாவது பாடம் ஈசி பாடம் இலகுவான பாடம். அப்படியே ஃபுல் கேள்வி வரும் மொபைலுக்கு. ஏன்னா ஒரு முழு கேள்வி வரும். அப்படி ஒரு பாடத்தை தான் நாங்க அடுத்ததான் மூன்றாம் தவணை ஆரம்பிக்க போறோம் ஆகஸ்ட் மாசம் ஸ்டார்ட்ல இருந்து. அப்ப அதுல என்ன உறுப்புக்குரிய சமன்பாடு தான் இது. அங்க டிஎன் என்று இருக்கும். சரியா அங்க டிஎன் என்று இருக்கு. டிஎன் 7 டி இந்த சமன்பாடை பார்ப்பீங்க இன்னும் ஒரு வாரத்துல. சரியா இங்க எல் ஓடும் எல். சரியா இதுல டி எழுவாய் மட்டும் செய்யலாம். டி எழுவாய் மட்டும் செய்யலாம் டி. ஓகே நீ ரெண்டாவது கேள்வி செய்யணும். முதலாவது நீங்க செய்யுங்க ஏ எழுவாய் மட்டும் செய்யறா என்ன பிள்ளை முதலாவது கேள்வி எப்படி செய்யறது. ஏயோட இவ்வளவு தொகுதியும் கூட்டுப்படுதுல்ல. இவ்வளவு தொகுதியும் ஏயோட கூட்டுப்படுது. அப்ப இவ்வளவு தொகுதியும் மங்கள ஒன்று வேணா என்ன செய்யும் கழிப்படும். கழிப்படும். அவ்வளவுதான். இப்ப டி எழுவாய் மாற்றம் செய்யலாம். அப்ப முதல்ல இந்த செட்டை இந்த அலையும் இந்த செட்டை இந்த அலையும் எழுதுவோம். சரியா ஏ சக என் சக 1 டி சமன் எல். இவளைட்டா இவரை இந்த பக்கமும் இவரை இந்த பக்கமும் எழுதி. இப்ப டிஏ எழுவாய் மாற்றம் செய்யணும். டியோட இந்த என்சை ஒன்று என்ன செய்யுது. என்சை ஒன்றுன்ற கோவை பெருக்கப்படுது. பெருக்கப்படுதுதான். ஆனா என்சைய ஒன்றும் டியோட இந்த மொத்தமா இந்த ரெண்டு பெருக்குப்படுற தொகுதியோட இந்த ஏ என்ன செய்யறார் கூட்டுப்படுது. சொல்லுங்க பாப்போம். முதலாவதா கூட்டுப்படுற ஏய கொண்டு போய் அங்களை கழிக்கணுமா இல்ல பெருக்குப்படுற என்சைய ஒன்று அங்களை ஒன்றை பிரிக்கணுமா. கூட்டுப்படுற எங்களை கொண்டு போய் கழிக்கும். சரியா இப்ப இந்த கேள்விக்கு இப்ப டவுட் கேட்டாரு பதில் சொல்லிட்டா. அப்ப உங்களுக்கு விளங்கிட்டேன் பெர்ஃபெக்ட். இந்த ரெண்டும் பெருக்கப்படுது. டிய வந்து என்சைய ஒன்று பெருக்குதுதான். அப்ப பிரிக்குதுதான் நினைப்பீங்க. ஆனா இவ்வளோத்தையும் ஏ வந்து கூட்டுற ஏன்னா இவ்வளோத்தோடையும் ஏ கூட்டுப்படுற. அப்ப ஏ இங்க கூட்டுப்படுறாரு. அப்ப அங்கால போனா என்ன செய்யும் கழிப்படும். அடிப்படும். மிச்சத்தை அப்படியே பார்த்துக்கிட்டோம். மிச்சத்தை அங்கால கொண்டு போற தவிர மற்ற எல்லாம் அதே இடங்கள்ல வருவீங்க. அப்ப ஏ கூட்டுப்படுதுன்னா அப்புறம் இந்த கூட்டல் நினைக்கிறேன் இல்ல முன்னுக்கு இருக்கிற குறி முன்னுக்கு ஒரு குறியும் இல்லாட்டி கூட்டல் இந்த குறி வேறட என்சாய் ஒன்று டியில குறிதான் நேர். அப்புறம் இந்த கூட்டல் அடையாளம் இருக்கு. அப்ப அதை வச்சுதான் இது கூட்டுதுன்னு சொல்றேன் இல்ல முன்னுக்கு என்ன குறின்னு பார்க்கணும். கூட்டல் அடையாளம் கூட்டு. அப்ப இஞ்சால வந்தா கழிக்கும். சரியா இப்ப வாங்க விளையாட்டு. இன்னும் டி எழுவாய் மாத்த செய்யல. டியோட இந்த என்சையோட என்ன செய்யுது இந்த கோ என்ன செய்யுது பெருக்கப்படுது. பெருக்கப்படுது. அப்ப அங்கால போன என்ன செய்யும் பிரிப்படும். அப்ப ஆறு அங்கால கொண்டு போறோம் இவரைதான் அங்கால கொண்டு போறோம். அப்ப மற்றவரெல்லாம் அப்படியே பார்த்துடலாம். மற்றவர் அப்படியே பார்த்துடலாம். இந்த பெருக்கு படுறவர் இங்க வந்து திரிபடுறார். முடிஞ்சு. சரியா இப்ப முடியல. இப்ப டிக்கு எல்லாத்துக்கும் பெருமானம் எல் வந்து இவர் பிரதிவிடு நுவாய் மாற்றமும் பிரதிவிடும். அதான் இந்த பாடம். ஏ7 3 முதலாம் உறுப்பு 3 என்7 8. என்னடா முதலாம் உறுப்புன்னு சொல்றேன். அதெல்லாம் நாங்க கூட்டல் உறுப்பில விளங்கப்படுத்துறோம். ஏன்னா முதலாம் உறுப்பு. சரியா டி எல்லுக்கு பதில் என்ன கூட பண்ண முடியாது. எல்லுக்கு பதில் என்ன இருக்காங்க எல் வார இடத்துல 24. 24. ஏக்கு பதில் என்ன இருந்திருக்காங்க 3. எண்ணுக்கு பதில் என்ன இருந்திருக்காங்க 8. அதனால சாயம் உண்டு. 70. சரியா அப்ப 24ல இருந்து 3 போன எத்தனை 21. இதுல இருந்து 1 போன எத்தனை
7 7ஆல 21 வெட்டினா எத்தனை முறை? 3 முறை அப்ப டி சமன் 3 பொது வித்தியாசம் 3. டி சமன் 3, பொது வித்தியாசம் 3. அது என்ன பொது வித்தியாசம்ன்றத 3ஆம் தவணையின் 1ஆம் வகுப்பில் எதிர்பாருங்க. இலகுவான பாடம், கூட்டல் விருத்தி, வெரி சிம்பிள் பாடம் இது. படிச்சீங்கன்னு சொன்னா ஒரு ஃபுல் கேள்வி ஃபுல்லா செய்யலாம் ஓயில. ஓகேவா? அப்ப இதை அப்படியே போட்டிருந்தாலும் அதை எவ்வளவு வந்திருக்கும். இப்படி இவ்வளவு எழுவாய் மாற்றம் செய்து தான் போடணும் இல்லை, இப்படியே வச்சு போட்டு காட்டையா டி சமன் வருதான்னு பார்ப்போம். இப்படியே வச்சு பிரதி நீங்க உங்களோட இஷ்டமா, அது கேள்வி மாறும். அப்படியே வச்சு பிரதிகின்ற கேள்விகளும் வரும், எழுவாய் மாற்றம் செய்துட்டு பிரதிடுறதும் வரும். சரியா? அப்ப அதுக்கு ஏற்ற மாதிரி பார்த்துக்கணும். இப்ப பாருங்க, அப்படியே வச்சு போட போறோம். இதுக்கு மேல என்ன போட போறோம்? இதுக்கு மேல 24 24 இதுக்கு மேல 3 3 சக இன்னுக்கு மேல 8 8 டி தெரியா? 3 தெரியா? டியை கண்டுபிடிக்க போறோம். டி தெரியாது, இது சரி, இதுதான் கண்டுபிடிக்கும். சரியா? ஓகே. அப்ப இங்க பாருங்க, 24 சமன் 3 சக 7ல இருந்து 1 போனா எத்தனை? சாரி, 8ல இருந்து 1 போனா 7 டியால வரைக்கும்னா 7 டி 7 டி. சரியா? அப்ப இனி எழுவாய் மாற்றம் செய்யும். பிரதிவிட்டாச்சு, இனி எழுவாய் மாற்றம் செய்யும். 7 டியோட இந்த 3 என்ன செய்யறார்? 7 டி கூட்டுப்படுத்து. கூட்டுப்படுத்தி 7 டியோட பெருக்கப்படுது என்னத்துக்காண்டி 7 கொண்டே பிரிக்கிறார். இந்த 3 கூட்டுப்படுது, 7 டியோட 3 கூட்டுப்படுது. அவன் அங்கால கொண்டா என்ன செய்யும்? கழிப்படும். கழிப்படும் 7 டி சமன் 21. அப்ப 7 இல்லாம பண்றதுக்கு என்ன செய்யலாம்? 2 பக்கம் 7ஆல பிரிச்சு 7ஆல பிரிக்கும் பிரிக்கும். 2 பக்கம் 7ஆல பிரிக்கலாம், அல்லது 7 5ஆல கொண்டு வந்து பிரிக்கிற மாதிரி. அப்ப இந்த 7 பட்டினா டி என்று வரும். இஞ்சால 21 7ஆல பிரிச்சா 3 வரும். 3 சரியா? பிரதியிட்டு எழுவாய் மாற்றம் செய்தாலும் ஒரே விட தான் வந்தது, எழுவாய் மாற்றம் செய்துட்டு பிரதியிட்டாலும் ஒரே விட தான் வந்தது. சரியா? அப்ப அதுல ஒரு பிரச்சனையும் இல்லை பிள்ளை. இப்ப நாங்க வர்க்கமும் வர்க்கமூலமும், இப்ப இதெல்லாம் நாம இதுவரைக்கும் 9ஆம் ஆண்டுல படிச்ச விஷயங்கள் எல்லாத்தையும் மீட்டி பார்த்துட்டோம். சரியா? இப்ப 10ஆம் ஆண்டுக்கு வா. சரியா? இந்த இந்த வகுப்பு ஏற்கனவே நான் விளங்கப்படுத்தினா, இருந்தாலும் வேகமா விளங்கப்படுத்தினால நான் மறுபடியும் ஒரு தடவை செய்யுது. ஓகே. அப்ப T725 அதுல எல்லாம் எழுவாய் மாற்றம் செய்யட்டான். அப்ப இது விஞ்ஞான பாடத்துல இப்போதைக்கு படிக்க மாட்டீங்க, ஏல படிப்பாங்க. வெளிய ஊசல் ஒன்றுட அலைவு காலம். சரியா? இதெல்லாம் பார்த்துட்டு பயப்படுற இல்லை. இது எப்படி உங்களுக்கு இதுக்கு முதல் படிச்ச பாடம் எல்லாம் எவ்வளவு சிம்பிளா இருந்ததோ அது மாதிரிதான் ஏலம் இருக்கும். ஆனா என்ன, தாரதை அண்டண்டு படிக்கும். ஓயில்ல இப்ப இவ்வளவுன்னு சொன்னா, ஓயில் 2 வருஷம் படிப்பேன், 10 11. ஆமா, ஏலும் 12 13, அதுவும் 2 வருஷம் படிக்கும். அப்ப அதை லோட் ஆகக்கூடாது. தாரதை அண்டண்டு படிச்சு யார் ஒரு ஆள் ஒழுங்கா படிச்சு கொண்டு வராரோ அவருக்கு நிச்சயமா வெற்றி கிடைக்கும். அப்ப இதுல பாருங்க, எல்ல எழுவாமான்னு கேட்டா, எல் ஸ்மால் எல் இல்ல இருக்கு, ஸ்மால் எல்ல எழுவாமான்னு கேட்டா அது வர்க்க மூலத்துக்குள்ள இருக்கு. இதான் பிரச்சனை எங்களுக்கு. இது புதுசு வர்க்க மூலத்துக்குள்ள இருக்கிற. வர்க்க மூலத்துல இருந்து வெளியே கொண்டு வரும். வர்க்க மூலத்துல இருந்து வெளியே கொண்டு வரதுக்கு எங்களை வழக்கமான வேலையை செய்வோம். ஏன்னா இந்த செட் அப்படி எஞ்சால் எடுக்கும், இந்த செட் எஞ்சால் எடுக்கும், டிஸ்டர்ப் இல்லாம இருக்கு. 2π √L/G ஈக்குவல் T. சரியா? இப்ப இங்க பாருங்க, இந்த வர்க்க மூலத்தை இல்லாம பண்ணணும். சரியா? இப்படி அல்லது இந்த 2π, சரியா, இந்த 2π கொண்டு போவோமா அங்கால, கொண்டு போயிட்டு வர்க்கப்படுத்த முடியும். 2 ஒன்றுதான், இப்படியே வச்சு வர்க்கப்படுத்தலாம், அல்லது இந்த இவர் அங்கால கொண்டு போகலாம். என்ன இங்க பாருங்க, இந்த வர்க்க மூலம் எல்லோர்ஜி, இந்த வர்க்க மூலம் எல்லோர்ஜி எல்லின் கீழ் ஜி, இந்த 2π என்ன செய்யுது? இந்த 2πயும் இந்த பெருக்கப்படுது பெருக்கப்படுது. பெருக்கப்படுது. இந்த கோவையை இந்த 2π என்றது பெருக்குது. இந்த 2π பெருக்குது. அப்ப இந்த 2π அங்கால போனா என்ன செய்யும்?
பிடிபடும். பிரிபடும் அந்த 2 பை விளங்குறதுக்கான தான் போட்டேன்னா இது விளங்குறது. இந்த கோவையே இந்த 2 பை பெருக்குது. அப்ப இந்த 2 பையாங்கால கொண்டு போறோம். அப்ப மிச்சம் எல்லாம் அதே இடத்துல வரும். வர்க்க மூலம் எல்லின் கீழ் ஜி சமன் டி. சரி, இந்த 2 பை இவரை பெருக்குது. இங்கால இருந்தா பிரிபடும். ஓகேவா? இப்பவும் எல் வரல. எல் வர்க்க மூலத்துக்கு ஒளிஞ்சிருக்கு. அதை வெளியே பிடிச்சி இழுக்கும். அப்ப வர்க்க மூலத்தை எப்படி இல்லாம போனா 2 பக்கம் வர்க்கப்படுத்தணும். சரியா? 2 பக்கமும் சமன்பாட்டுட இருபுறமும் இப்படி எழுத தேவையில்லை. உங்களுக்காண்டி சும்மா விளங்கப்படுத்துறது. இருபுறமும் வர்க்கிக்குக. 2 பக்கமும் வர்க்கப்படுத்த போறோம். சமன்பாட்டுக்கு 2 பக்கம் ஒரே வேலையை செய்யணும். அப்ப இஞ்சால வர்க்கப்படுத்த போறோம். இஞ்சால வர்க்கப்படுத்தினா என்ன நடக்கும்? இஞ்சால ஏற்கனவே வர்க்கமூலம் எல்லோரு இருக்கு, அவ்வளோத்தையும் வர்க்கப்படுத்துறோம். இஞ்சால வர்க்கப்படுத்தின மாதிரி இஞ்சாலையும் வர்க்கப்படுத்தாம். சமனுக்கு மற்ற பக்கமும் வர்க்கப்படுத்தும். அப்ப டீங்கு 2 பாய் இருக்கு, அவ்வளோத்தையும் வர்க்கப்படுத்தும். சரியா? இல்லையே? வர்க்க மூலத்தை இல்லாம போனோம்னா 2 பக்கம் வர்க்கப்படுத்தும். சரியா? அப்ப இந்த வர்க்கமும் இந்த வர்க்க மூலமும் வெட்டுப்பட்டு வெட்டி காட்ட தேவையில்லை. உங்களுக்கு விளங்குறதுக்காண்டி நான் சும்மா கொடுப்பேன். நீங்க வெட்டி காட்ட தேவையில்லை, வெட்டி காட்டாதீங்க. வர்க்கமும் வர்க்க மூலமும் கேன்சல் ஆயிருந்தா இங்க என்ன மிஞ்சும்? வர்க்க மூலம் இல்லாம போயிட்டு. அப்ப என்னன்னு வரப்போகுது? எல்லின் கீழ் ஜி என்று வரப்போகுது. அங்கால என்ன இருக்க போகுது? தனித்தனியா எழுதுவோமா? அப்படி பிரேக்கெட் முழுவதும் வர்க்கம் போடுவோம், தனித்தனியா போடுவோம். இந்த வர்க்கம் இவருக்கும் சொந்தம், இவருக்கும் சொந்தம். அதான் பிரேக்கெட் போட்டு முழுவதும் போட்டுருக்கோம். அப்ப டி வர்க்கம் 2 வர்க்கம் எவ்வளவு? 2 வர்க்கம் 4. 4. அங்கால பையில வரும். சரியா? கீழே வந்துட்டா. இப்ப சொல்லுங்க, எல் எழுவாய் மாற்றம் செய்யல இன்னும். எல்ல ஜி என்ன செய்யறாரு? எல்ல ஜி என்ன செஞ்சுட்டு இருக்காரு? பிரிக்குது. அப்ப அங்கால போனா பெருக்குப்படும். மேல போய் பெருக்குப்படும். என்ன? அப்ப எல் சமன் தான். எல் சமன் இந்த ஜி அது மற்றெல்லாம் அப்படி எழுதுவோம். டி வர்க்கம் கீழே 4 பை வர்க்கம். இந்த ஜி பிரிபடுது. அவை மேல போயிட்டு பெருக்குப்படும். டி வர்க்கம் ஜி. அவ்வளவுதான், முடிஞ்சு. சரியாது? வர்க்கத்தை இல்லாம பண்றதுக்கு நாங்க வர்க்க மூலத்தை இல்லாம பண்ணோம்னா வர்க்கப்படுத்துவோம். சரியா? அதே மாதிரி இப்ப நான் வர்க்கத்தை இல்லாம பண்ணோம். அதையும் சொல்லி தந்துட்டு நான் முடிக்கிறேன். ஓகே, சரி, அதோட முடிக்கிறேன். பட் எல்லாத்தையும் நம்ம கிளாஸ்ல செய்வோம். சரியா? வர்க்கத்தை இல்லாம பண்றது வாதிட்டோம். வர்க்க மூலத்தை இல்லாம பண்றது வாதிட்டோம். சரியா? வர்க்க மூலத்தை இல்லாம பண்ணோம்னா 2 பக்கம் வர்க்கப்படுத்தும். இப்ப வி சமன் 1/3 பை ஆர் வர்க்கம் ஹெச். இது நம்ம கணித பாடத்துல படிப்போம். அடிவட்ட கூம்பு கனவளவு. சரியா? கனவளவு பாடத்துல படிப்போம். செவ்வட்ட கூம்புட கனவளவு சமன்பாடு தான் இதுல இருக்கு. இந்த சமன்பாடு நாங்க 11ஆம் ஆண்டுல கனவளவு என்ற பாடத்துல படிப்போம். 4ஆம் பாடம் சொல்லாங்க. சரி, அது பிறகு படிப்போம். இப்ப நாங்க எழுவார் மாற்றம் பார்க்க போறோம். இந்த கேள்வியில என்ன எழுவார் மாற்றம் செய்யட்டா? 6 எழுவார் மாற்றம் செய்யட்டா? 6 எழுவார் மாற்றம் செய்யட்டாங்க. வழக்கம் போல இவர் அங்கால இவர் இந்த எழுதுவோம். 1/3 பை ஆர் வர்க்கம் h சமன் v எழுதிட்டார். அதுக்கப்புறம் பாருங்க, இந்த ஆர் வர்க்கம் என்ற உறுப்பை எல்லாருமே என்ன செய்யறீங்க? கூட்டல் கழித்தல் இல்லை. இதுல எல்லாம் பெருக்கலும் பிரித்தல் தான் இருக்கு. இந்த ஆறு வர்க்கத்தோட ஏச் என்ன செய்யறார்? பை என்ன செய்யறார்? பெருக்குது. பிரிக்குது. அவ பிரிக்கிறதெல்லாம் பெருக்கப்படும், பெருக்கிறதெல்லாம் பிரிக்கப்படும். அப்ப இவரை மட்டும் தனியா வச்சு போட்டு அங்கால வி ஆல்ரெடி வி இருக்கு.
மிச்சத்தை எல்லாம் அங்கே கொண்டு போகிறோம். 3 பிரிபடுது. அப்ப அங்கே என்ன செய்யும்? பெருக்கப்படும். 3 தடவை 3 வி. சரியா? இவர் அங்க இந்த பையும் ஏச்சும் ஆறு வர்க்கத்தை என்ன செய்யறார்? பையும் ஏச்சும் பெருக்குது. இருக்குதா? பங்கரவன் பிரிப்படும். பிரிப்படும். 3 வியங்கள் பை ஏச்சுன்னு வந்துட்டு. சரியா? ஆனா ஆறத்தாள் வர மாட்டேங்குது. இங்க வர்க்கம் 6 வர்க்கம் இருக்கு. கிட்ட இருக்கும். அவ வர்க்கத்தை இல்லாம பண்ணணும்னு சொன்னா சரியா? வர்க்க மூலத்தை இல்லாம பண்ணதுக்குள்ள வர்க்கப்படுத்தின. இப்ப வர்க்கத்தை இல்லாம பண்றதுக்கு வர்க்க மூலம் எடுக்கணும். இருபுறமும் வர்க்க மூலம் காண்க. சரியா? 2 பக்கமும் சமன்பாட்டுல 2 பக்கமும் வர்க்க மூலம் காண்க. ஓகே தானே? அப்ப வர்க்க மூலம் எடுத்தா வர்க்கமும் வர்க்க மூலம் என்ன செய்யும்? வர்க்கமும் வர்க்க மூலம் என்ன செய்யும்? வெட்டுப்படும். வெட்டுப்படும். வெட்டிடாங்க. சரி, நான் எளி இப்ப உங்களுக்கு விளங்குறதுக்கான தான் வெட்டுறேன். நீங்க இப்படி வெட்டிடாங்க. அப்படி வெட்டக்கூடாது. சரி, ஆர் செவன். அப்ப ஆறு வெட்டுப்பட்டா வர்க்கம் வர்க்க மூலம் என்ன போய் ஆறு வந்துட்டு அங்கால என்ன இருக்கு போகுது? 3 விக்கு 5h. 3 விக்கு 5h. அவ்வளவுதான். ஓகே தானே? அப்போ எஸ். ஓகே, சரியா பிள்ளைகள்? ஓகே. அப்ப இந்த இவ்வளவு போதும். நாங்க இந்த பயிற்சி 23.1 அந்த பயிற்சி மற்ற பிரதிகள் ஒரு பயிற்சியும் இருக்கு. அதை நாங்க பார்த்துட்டு இந்த பாடத்தை நாங்க நிறைவு செய்யலாம். இந்த பாடத்துல ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா நீங்க கேட்கலாம்.